வணக்கம்மா. இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன். இன்னைக்கு, நாளைக்கு ஷார்ட் அண்ட் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் குடுக்கேன். அதாவது வந்து உங்களுக்கு வந்து மெயின் ஷீட் வந்து உங்களுக்கு இப்படிதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து குடுப்பாங்க. சரியா? கலர் வந்து வேணா டிஃபரெண்ட் ஆகலாம். முன்னாடி உள்ள இத ஃபுல்லாவே நீங்க நிரப்பிருங்க. ஜூனியர்னா ஜூனியர், சீனியர்னா சீனியர். இங்கிலீஷ்ல கூட நீங்க நிரப்பலாம். ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டா நீங்க ஹால் டிக்கெட்ல உள்ள ரெஜிஸ்டர் நம்பர் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தடவ புது மெத்தட் ஸ்கேனிங் வந்திருக்கு. அதனால அவங்க அதையும் என்ன செய்வாங்க? ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கிடுவாங்க. தலைப்பெழுத்தின் விரிவுன்னு கேட்டாங்கன்னா உங்கள் ஃபாதர் நேமு. இன்னொன்று வந்து என்ன முறைப்படி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, தமிழ்னா சீனிவாச ராவ், அதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம எழுதுறோம். அப்போ சீனிவாச ராவ் முறை. இங்கிலீஷ்னா பிட்மேன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவாமா? இந்த இதில் மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் உள்ளே எழுத போகிற இந்த ஏ4 ஷீட் இப்படி தான் இருக்கும். இதில் உள்ள தலைப்பில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கேட்க மாட்டாங்க. அதில் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதாதீங்க. எழுதினாலும் மால் ப்ராக்டிஸ் ஆயிரும். இல்லைனா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட் நேமும் எழுதக்கூடாது. அப்படி ஏதாவது எழுதி ஏதாவது சைன் அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டிங்கன்னா மால் ப்ராக்டிஸ் ஆயிரும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமா. இதை வந்து நீங்கள் நிரப்பிடுங்க. முடித்த உடனே கடகடன்னு நிரப்பி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு எழுத போகிறவங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி என்னது நம்ம டிக்டேஷன் எடுக்கும்போது ஸ்ட்ரோக்ஸ் போடுவோம்ல, அது மாதிரி இந்த மாதிரி பேப்பர் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். இது நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ புக்லெட் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிக்டேஷன் வந்து பண்ணும்போது ட்ரையல் டிக்டேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பேஜ் வந்து என்னது இருக்கும். அதனால பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நிறைய பேஜ் இருக்கனால பொறுமையாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதை எழுதி முடிச்ச ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நீட்டாக மார்ஜின் போட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து ஸ்கேன் பண்ணி தான் வந்து இப்போ கரெக்ஷன் போகுது. ஓகேவா? ரொம்ப வந்து லாஸ்ட் எழுதாதீங்க. ஓகேவாமா? சில நேரம் என்ன ஆயிரும், இந்த லாஸ்ட் வந்து ஸ்கேனிங் வந்து நம்மளுக்கு சரியாக விழலைன்னா போச்சு. ஸோ இந்த 4 மேலே ஏற்கனவே வந்து அவங்க ஹெட்டிங் கொடுத்தனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே நீங்கள் மார்ஜின் போட்டிங்கன்னா இதுவும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த ஓரத்தில் எண்டு வர எழுதாதீங்க, கீழேயும் எண்டு வர எழுதாதீங்க. நல்ல 1 லைன் கேப் விட்டு அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க. 4 சைடுமே கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பேப்பர் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். சரியா? நீட்டாக இருந்தால் தான் திருத்துறவங்களுக்கும் அதை ஸ்கேன் பண்ணும்போது நீட்டாக தெரியும், நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப அடித்து இது எழுதாதீங்க. நீட் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. நல்லா இப்போ போன தடவைலாம் வந்து பிளாக் பென் வச்சு கூட ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க செகண்ட் பேப்பருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நீட்டாக கொடுங்க. மேலே பேஜ் நம்பர் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவாமா? ஃபினிஷ் பண்ண பிறகு எத்தனை பேஜுன்னு சொல்லி கடைசியில் வந்து இந்த மெயின் ஷீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். எழுத்துலையும் எழுத சொல்லியிருப்பாங்க, எண்ணிக்கையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியில் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இதை எப்படி கெட்டணும்னா, பதட்டம் அடையாதீங்க. அவங்க கெட்ட சொல்லும் போதே ஹாலில் உள்ள கண்காணிப்பாளர் கெட்ட சொல்லும் போதே என்ன சொல்லிடுங்க? கெட்டிருங்க. கெட்டும் போது எப்படின்னா, இப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, இதில் ஒரு 2வது பேஜோ இல்லை 1வது பேஜோ இப்படி விரித்து வச்சு நடுவில் இந்த பேப்பரை வைக்கணும். நீங்கள் எத்தனை பேப்பரை எழுதியிருக்கீங்களோ, 5ஓ 10ஓ எத்தனை பேப்பர் எழுதிக்கலோ அந்த பேப்பரை எழுதி இப்படி நடுவில் வச்சு இப்படி தான் கெட்ட சொல்லுவாங்க. சரியா? இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்வோம்? இப்படி வச்சுக்கிடுவோம் உள்ள. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் என்னது ஃப்ரண்ட் பேஜ் வச்சு கட்டுவோம். ஸோ நம்மளோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த முன்னாடி வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து நான் செல்ஃபி கேமராவில் காட்டுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது, இந்த சைடு தெரியுது. சரியா? மிரர் இமேஜ் மாதிரி தெரியுது. நீங்கள் நார்மலாக பண்ணீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஃப்ரண்ட் பேஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது நீங்கள் எழுதின ஸ்ட்ரோக்கு, அடுத்து வந்து A4 ஷீட்டு, லாஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக் பேப்பரோட முடியும். ஓகேவாமா? அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பேஜில் கெட்டாதீங்க, நடுவில் வச்சு கெட்டுங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இன்னொன்று ஹால்லையும் என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன செய்யுங்க? பேப்பரை வந்து டொயின் வச்சு கெட்டிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. நீங்கள் அந்த கெட்டும் போது இந்த பேப்பர் நடுவில் கெட்டும் போது லூஸாக கெட்டுங்க. டொயினை லூஸாக கெட்டுற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேப்பரை வந்து இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்க முடியும். உங்களால் எழுதின பசங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதனால நல்ல டொயினை வந்து எட்ஜில் வச்சு கெட்டுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஷார்ட்டனுக்கு இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, செகண்ட் பேப்பரில் நீங்கள் வந்து லித்தோவை லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். லித்தோ எவ்வளோ டைம் பிடிக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜூனியராக இருந்தாலும் சரி, ஜூனியராக இருந்தால் நீங்கள் அவுட்லைன் டு வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் டு அவுட்லைன் வந்து எழுதுங்க. 15 30 மார்க்ஸுக்கு வரும். அது எழுதும்போது தயவு செஞ்சு கோடு போடுங்க. பென்சிலை வச்சு கோடு போட்டு, சில பேர் ஆன்சர் மட்டும் எழுதுறீங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே வந்து கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுனீங்கன்னா அது திருத்துறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மார்க் மிஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அழகாக எழுதுங்க. கோடு போட்டு எழுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஆனது எந்த பிளேஸ் கொண்டு பார்த்து தான் திருத்துவாங்க. அப்போது கோடு நீட்டாக பென்சிலை வச்சு கோடு போட்டு பென்சிலை வச்சு அழகாக எழுதுங்க. டார்க்னா டார்க், லைட்டுனா லைட்டுன்னு எழுதுங்க.
கொஸ்டின் நீங்கள் எந்த மாதிரினாலும் எழுதலாம். கொஸ்டினுமே நீங்கள் பென்சிலை வச்சு எழுதலாம். ஓகேவா? பென்சிலை வச்சு எழுதுங்க, அதுதான் நல்லது. கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ரெண்டாவது, நீங்கள் தெரிஞ்சது அவுட்லைன் வேர்ட்ஸ்னாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து முதல்ல எழுதுங்க. அதை எழுதுங்க. அப்புறம் வந்து டெஃபினிஷன் எழுதுங்க, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எழுதுங்க, எடுத்துக்காட்டு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு போட்டு எழுதுங்க. நீட் ப்ரெசன்டேஷன் நான் சொன்ன மாதிரி 4 எட்ஜையும் வந்து ரொம்ப நுணுக்கி எழுதாதீங்க. 4 எட்ஜும் ஸ்பேஸ் விட்டு என்ன செய்யுங்க, எழுதுங்க. 4 எட்ஜு ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷுக்காக இருக்கட்டும், செகண்ட் பேப்பருக்காக இருக்கட்டும், ஃபார்மேட் கரெக்டாக எழுதுங்க. பேஜ் வந்து உங்களுக்கு நிறைய பேப்பர் எவ்வளோனாலும் கொடுப்பாங்க. அதனால நீட் ப்ரெசன்டேஷன் தெரிகிற மாதிரி எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் எழுதுங்கம்மா. கண்டிப்பாக அவங்க கெட்ட சொல்லும் போதே கெட்டிருங்க. இல்லைனா வந்து கடைசி நேரத்தில் அவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளும் டென்ஷன் ஆகி கெட்ட சொல்லும் போது கெட்டிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே என்ன செய்யுங்க, முடிச்சு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க. ஸ்ட்ரோக்கில் கையை வைங்க. கையை வச்சுட்டே பேப்பர்லையும் கையை வச்சு ஏதாவது லைன் மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா ஒரு வேர்டு ஒரு ஸ்ட்ரோக் மேலே இருக்கும்போது அதே ஸ்ட்ரோக் கீழே இருந்தால் அந்த ஒரு லைன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், மிஸ் ஆயிரும். ஸோ வந்து லைன் மிஸ் ஆகாத மாதிரி என்ன பண்ணுங்க, பேப்பரில் கையை வச்சு எழுதுங்க. லாஸ்ட் ஒரு தடவை எல்லாமே வந்து ஒரு தடவை எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிங்க. சீக்கிரம் எழுதுங்க. செகண்ட் பேப்பர்லாம் டைம் வந்து எவ்வளோ பிடிக்குனே தெரியாது. டைமை பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னா கடகடன்னு வந்து என்னன்னா டைம் படி எழுதுங்க. ரொம்ப ஸ்லோவாக எழுதிட்டு இருக்காதீங்க. ஒரே இதில் வந்து ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவாமா? ஸ்பீட் பேப்பருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் டைம் போகிறது தெரியாது. டிரான்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் இவ்வளோ நாள் இன்ஸ்டியூட்லேயோ இல்லை வீட்லேயோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வரும். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் எழுதலாம் நினைப்பீங்க, உங்களால் எழுத முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எழுத முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எழுதுங்க. இது தமிழாக இருந்தாலும் சரி. சீனியர் வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன இது நல்லா தெரியுமோ அதை முதல்ல எழுதுங்க. பேப்பரில் வந்து இம்ப்ரெஷன் தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் திருத்துறவங்களுக்கு. ஓகேவா? சரி இந்த பொண்ணு நல்லா படிக்க போல அப்படிங்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தெரிஞ்சதை நல்லா எழுதுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மார்க் வந்து என்னென்னா கடைசியில் தெரிஞ்சதை விட்டுட்டோனாலும் போச்சு, டைம் முடிஞ்சு. ஸோ தெரிஞ்சதை ஃபுல்லாக எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க. சீனியராக இருந்தால் உங்களுக்கு வேர்ட்ஸ் டு அவுட்லைன் டு வேர்ட்ஸ் அந்த இது இருக்கலாமா, உங்களுக்கு வேர்ட்ஸ் டு அவுட்லைன் கேட்பாங்க. அப்போ அது தெரிஞ்சால் அதை முதல்ல அட்டன் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகேம்மா, நல்லபடியாக எழுதுங்க. எல்லோரும் நல்லா எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். எழுதிட்டு வந்து இன்றைக்கி நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.